விஜய் சொல்றாரு பாட்டி கிட்ட, காவேரி போய் அங்க ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நீயே போயிருந்தாலும் இவ்வளவு நல்லா பண்ணிருக்க மாட்ட, இனிமேட்டு எனக்கு என்ன வேணும்னாலும் நான் காவேரி கிட்ட சொல்லிக்கிறேன்னு பாட்டி சொல்றாங்க. நல்லா சாப்பிடு விஜய், இனிமேட்டு உனக்கு பரிமாறணும்னா காவேரி மாதிரி நான் செய்ய போறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் முதவே உன் தட்டுல வச்சிருவா, நான் கூட காவேரிய வைக்கிறான்னு நினைச்சுப்பேன். ஆனா நீ அப்பதானே நல்லா சாப்பிடுற, நீயும் உனக்கு பிடிச்சத கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டேற, அதனாலதான் அப்படி வைக்கிறா அவ. விஜய் ரொம்ப குழம்பி போயிட்டாரு. அதனால நிவேதா போட்டோவை பாக்குறாரு. பார்த்துட்டு அழிக்க போறாரு. அப்ப தாத்தா கூப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு நீ கிளம்பணும்லப்பா விஜய், சீக்கிரத்துல கிளம்பு. அந்த காப்பகத்துல நிவேதா இருக்காங்க. விஜயோட போட்டோவை பார்த்து குழம்பி போறாங்க. இத காவேரி ஜன்னல் ஓரமா பாக்குறாங்க. சந்திரா கேக்குறாங்க, என்னம்மா இங்கேயே நின்னுட்டீங்கன்னு, இந்த பொண்ணு சாப்பிடலையான்னு காவேரி கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அவ மெதுவாதான் சாப்பிடுவான்னு. காவேரி கேக்குறாங்க, என்னாச்சு இவங்களுக்குன்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அதனால இப்படி இருக்காமான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கூடலவர் ஹோம்ல தாமா இருந்தா, இப்போ ஒரு 4-5 மாசமா தான் இங்க இருக்கா. இடம் மாறினாவது ஏதாவது மாற்றம் தெரியுமான்னு இங்க அனுப்பி வச்சாங்க. காவேரி கேக்குறாங்க, பேப்பர் எல்லாம் படிப்பாங்களா? அதுக்கு வசந்தா சொல்றாங்க, இப்ப 2 நாளா தான் இந்த மாதிரி பேப்பர் படிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, மத்தபடி ஒரே இடத்த வெறிச்சுதான் பாத்துக்கிட்டு இருப்பா. அக்கா, நான் வேணா பேசி பார்க்கவா? எதுக்குமா உனக்கு? வாங்கக்கா. வசந்தாவுக்கு வேற ஒரு வேலை வந்ததுனால காவேரிய கூட்டிட்டு போறாங்க. காவேரி நிவேதா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. குமாருக்கு பழைய கஸ்டமர் கால் பண்றாங்க. தச்ச துணிய கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. குமார் சொல்றாரு, நான் கொண்டு வந்து கொடுக்கறேன், லொகேஷனை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கங்கா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு குமார். கஸ்டமர் சொல்றாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டா பாரு, ஆனா ஃபீல்டுக்குள்ள போகாத. சரின்னு சொல்லிட்டு குமார் பாக்குறாரு. குமரனுக்கு அங்க நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. குமரனுக்கு போஸ்ட்மேன் வேஷம் கிடைச்சிருக்கு. குமரனும் அந்த காஸ்டியூமை போட்டுட்டு நடிக்கிறாரு. குமரன் நல்லா நடிச்சுட்டாரு. எல்லாரும் கை கொடுக்கறாங்க.